அவன் ராக்காலத்திலே எப்ப வந்தான்? பகல்ல வந்தா என்ன ஆகும்? பட்டம் போகும், பதவி போகும், வருமானம் போகும், கனம் போகும், எல்லாம் போகும். சரி, ஏதோ பாவம் அப்படியாவது வந்தானே, அப்படியாவது வந்தானே. நிறைய நிறைய பரிசேயர்கள் அவரை எதிர்த்து நிற்கும் போது இது இப்படி ஒரு பரிசை அவரை ராக்காலத்துல வந்து அப்படியாவது பார்க்க வந்தானே, சந்தோஷம். ரபி, இவங்க ஆளுங்க கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கு போல. எல்லா பரிசையும் இயேசுகிட்ட எதிர்த்து வரல போல இருக்கு. ஒரு சிலர் பேசிக்கிட்டோம் எங்களுக்குள்ள, இவர் சாதாரணமானவர் இல்லப்பா, அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சி ஒரு இடத்துல இருந்து நம்மை நோக்கி வரும்போது நாம் என்ன பண்ணி, அடுத்த வசனம் அந்த இடத்துல அவன் சொன்ன வார்த்தை இந்த சபையின் ஊழியக்காரனாகிய சசியை பார்த்து சொல்லி இருந்தா என்ன பதில் அவனுக்கு கிடைத்திருக்கும்? ஓ, வெரி குட். கவலைப்படாதீங்க. இன்னும் பைபிள்ல உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்னையே கேளுங்க. 24 மணி நேரமும் நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு தெரியாத ரகசியம் இருக்கா என்ன பைபிள்ல, அப்படிதான் நான் சொல்லியிருப்பேன். ஒருவேளை என்கிட்ட வந்து நான் ஒரு சில இடங்கள்ல என்ன பிரசங்கம் பண்ண கூப்பிடுவாங்க. அங்க போய் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே யாராவது வந்து இன்னைக்கு ஆண்டவர் எங்களோடு பேசினார், ஆண்டவர் தான் உங்களை இன்னைக்கு இந்த சபைக்கு அனுப்பினார், இந்த கூட்டத்தையே ஆண்டவர் உங்களை அனுப்பி எனக்காகவே உங்களை அனுப்பினார் சொன்ன, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன், நான் உங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லி அந்த அந்த மனநிலை நம்மளை திடனற்று போக, கர்த்தருடைய காரியங்களில திடனற்று போக பண்ணும். ஆனா நம்ம ஆண்டவராகிய இயேசு என்ன சொல்றாரு பாருங்களேன். இயேசு அப்படி இயேசுவை புகழ்ந்த அவனுக்கு பிரதியுத்தரமாக அவன் கேள்விக்கு இதுவா பதில்? நிக்கோதேமு கேட்டதுக்கு, நிக்கோதேமு சொன்னதுக்கு இயேசு கிட்ட இருந்து வர வேண்டிய மறுமொழி இதுவா? என்ன வந்திருக்கணும்? கரெக்ட், அப்படித்தானே வந்திருக்கணும். கண்டுபிடிச்சப்பாணி அதுதானே வந்திருக்கணும். ஆனா அங்க வர்றது என்னது? நான் சொல்றேன், அநேக தேவ பிள்ளைகள் இப்படி நன்மையான வார்த்தைகள் நம்மளை நோக்கி வரும்போது நாம் திடனற்று போகிறோம். அதாவது அந்த புகழ்ச்சி வந்த உடனே, அந்த நம்மளை யாராவது மேன்மையா சொன்ன உடனே, நீங்க ஜெபிச்ச உடனே வானத்திலிருந்து ஒரு மின்னல் மாதிரி என் மேல இறங்கி வந்துச்சுன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான். அடுத்து என்ன பேசணுமோ அதை மறந்துட்டு நம்ம வேற எதையோ பேச போயிடும். ஆனா ஆண்டவராகிய இயேசு எப்படி தெரியுமா? அவர் காரியத்தை நடத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அவர் காரியத்தை நடத்தி கொண்டு, நீங்க இதுல ஒரு ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நான் சில நேரத்துல யாருக்கு என்ன பேசணும், ஏற்ற சமயத்துல சொல்லப்படுற வசனம் அப்படின்னு வேதம் சொல்லுது, ஆமா தானே? அதே சமயம் அவனவனுக்கு இன்னின்னபடி சொல்லுங்க, அவனவனுக்கு அப்படின்னா நிக்கோதேமுக்கு சொல்லப்பட்டது வேற யாருக்கும். ஒருத்தன், நான் ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, ஒரு ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் வந்து நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும் சொன்ன, அவன்கிட்ட போய் நீ ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை, அப்படி ஆண்டவர் அவன்கிட்ட என்ன பண்ணல சொல்றது. என்னன்னா, ஒரு நபருக்கு அந்த நபருக்கு ஏற்ற காரியத்தை சரியா சொல்ல நாம் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நிக்கோதேமு இதுதான் இயேசுவை முதல்ல சந்திச்சான்னு நீங்க நினைச்சு ஏமாந்து போகாதீங்க. இயேசுவுக்கும் நிக்கோதேமுக்கும் ஏற்கனவே பல சந்திப்புகள் இருந்திருக்க கூடும். அந்த சந்திப்புகளிலே அவர் பேசுகிற வார்த்தையையும் அவர் செய்கிற செயல்களையும் உற்று கவனித்து அவரால் கவரப்பட்டு அவரால் இழுக்கப்பட்டுட்டான். இப்ப அவனுக்கு தேவை, அவன் இருதையெல்லாம் மனம் திரும்புறதுக்கு ஆயத்தமாயிடுச்சு. ஆஹா, நம்ம மோசையின் ஆகமங்களை வச்சு என்னதான் குட்டி கரணம் போட்டாலும் நம்மளால ஒன்னும் பண்ண முடியலையே, நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் இல்லையே, ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் நம்ம கிட்ட இல்லையே. ஆனா இவர் முகத்தை பார்த்தாலே சமாதானம் வருது. ஐயோ, நான் அவரை எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி நான் போய் சந்திக்க போறேன், யாராவது கேட்டா அவர் வெளியில போயிருக்காருன்னு சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு வந்தாரான்னு தெரியல, வீட்டுல கூட சொன்னாரான்னு தெரியல, மனைவி யாருக்குன்னா உளறி வச்சிட போறாங்கன்ட்டு இதோமா அங்க பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாரான்னு தெரியல.
நேரா இயேசுவிடத்துல வந்து இயேசுவை புகழுகிறார். இயேசுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் மனம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. இவன் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு? அவன் இன்னும் ஐஸ்வர்யத்தை விட்டு இன்னும் ஏற்கனவே கோடி கோடியா வச்சிருக்கான். இதுக்கப்புறம் எதுக்கு நான் சம்பாதிக்க போறேன்னா, இன்னும் கொஞ்சம் கோடிகளை சம்பாதித்தாதான் எனக்கு நிம்மதிட்டு கோடிகள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனை இப்ப என்ன பண்ண ஆண்டவரு, மனதை யார் மனம் உணர்த்தப்பட வேண்டுமோ அவங்க உணர்த்தும்படி பேச வேண்டும். யார் மனம் திரும்பப்பட வேண்டுமோ அவங்க திரும்பும்படி பேசணும். யார் திரும்பி இருக்கிறார்களோ அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக்குகிற சத்தியத்தை பேசணும். இங்க நிக்கோதேமு அவ்வளவு பெரிய அதிகாரி, அவருக்கு எல்லாம் இருந்துச்சு, பட்டம் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்க்கல, இறங்கி வந்துட்டார். இறங்கி, ஏன்னா அவர் இருதயம் திரும்ப ஆரம்பிச்சிருச்சு இயேசுவின் பக்கமாய். அந்த இருதயம் திருமண இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீ ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டா, தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டா, நீ மறுபடியும் பிறக்கணும். ஒரே வார்த்தை. அவனுக்கு என்ன சொல்றாரு? நீ மறுபடியும் பிறக்கணும். ஆனா இன்னைக்கு சொல்றேன், இதே சபையில நின்று கொண்டு சொல்றேன், நம்ம எல்லாரும் ஜெபம் முடிஞ்சதும், ஆஹா இன்னைக்கு ஆராதனை செம்மையா இருந்துச்சு, இன்னைக்கு பிரசங்கம் பயங்கரமா இருந்துச்சு, இன்னைக்கு சத்தியம் அப்படி வெளிப்பட்டுச்சுன்னு, அடுத்த வாரம் இதை விட சூப்பரா இருக்கும், போன வாரம் இதை விட கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அடுத்த வாரம் இப்படியே பேசிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சபையில ஒரு காரியமும் நடக்காது. சபையில ஒரு காரியமும் நடக்காது. எல்லாரும் இகழப்படும் போது சோர்ந்து போறதை விட புகழப்படும் போது நமக்குள்ள வருகிற ஆவிக்குரிய சோர்வு நம்மளால அடையாளம் காண முடியாது. இகழப்படும் போது வர சோர்வை கண்டுபிடிச்சிடலாம். என்னால ஜெபிக்க முடியலைங்க, என்னால துதிக்க முடியலைங்க, என்னால பாட முடியலைங்கன்னு என்ன பண்ணலாம்? யாரும் இழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க முகத்தை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழுதுட்டு யாரா ஜெபிக்க சொன்னாங்க, நீங்க ஜெபிக்க அப்படி சொல்லிடுவோம். இதே புகழப்பட்டதுக்கு அப்புறம் யாராவது ஜெபிக்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜெபிக்க வேண்டிய காரியம் ஒன்னா இருக்கும், நான் ஜெபிக்கிறது வேற ஒன்னா இருக்கும். புரியலையா? அப்ப அதான் ஆபத்துன்னு சொல்றேன். அந்த திடனற்ற நிலைமை ஆவிக்குரியதா மாறிடுச்சு. ஒரு 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 நிலைமை. இப்ப நான் இதை சொல்ல வர்றத பரிசுத்த ஆவியானவங்களுக்கு புரிய வைப்பாரு. நாமும் புகழப்படுவோம், நாமும் சிலரால மெச்சிக்கொள்ளப்படுவோம், நாமும் சிலரால சாட்சியாய் உயர்த்தப்படுவோம். அந்த நேரத்துல கர்த்தருடைய காரியத்தை செயல்படுத்துங்க. அந்த சொல்றாரு, ஐயோ பிசாசுகளும் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகள் எங்களுக்கு. ஏசு என்ன பண்ணாரு? வெரி குட். அந்த தெருவில் இருக்க பிசாசுகளை கீழ்ப்படுத்திட்டு வாங்க, அப்படியே சொன்னாரு. இதுக்கெல்லாம் நீங்க சந்தோஷப்படாதீங்க. இது சந்தோஷப்படுற விஷயம் கிடையாது, இது ஒரு சாதாரண விஷயம். இது என்னது? பிசாசுடைய தந்திரங்கள்ல அது ஒண்ணு. சாதாரண விஷயத்துக்கு நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருப்பான், பறந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. சாதாரண விஷயம் எல்லாம் சாதாரண விஷயத்துக்கு நானும் கண்ணாடியில முன்னாடி போய் நின்று நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்க வைப்பான். யாராவது வந்து என்ன உங்களுக்கு 40 வயசு ஆகுது, உங்களை பார்த்தா 25 வயசு மாதிரி இருக்குன்னு அவன் பொய்யணும், பொய்யிலேயே உழன்றவனு வந்திருப்பான். அதை உண்மை நம்பிட்டு நம்ம கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு 40 வயசுல காரியங்களை செயல்படுத்த விடாம வேற காரியங்களை செய்ய போயிடும். யாருக்கெல்லாம் புரியுது நான் சொல்ல வர்றது? புரியுதா? இயேசுவை புகழ்ந்தாங்க, இயேசு திடமனதா இருந்தார். அல்லேலூயா. அந்த புகழ்ச்சி அவர் மனதை திடனற்று போக வைக்கவில்லை. அந்த புகழ்ச்சி அவனை எச்சரிக்க வேண்டிய வேலையில எச்சரிக்கும்படியே தான் செய்தது.